வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரும்பல் வணக்கம். பதிவு பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்போது உங்கள் பார்த்தீங்கன்னா 3வது கட்டம் தேர்தல் முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் 280 சீட்ஸ் முடிஞ்சுது 543. இந்த 280 சீட்ஸ் இவங்க என்னன்றாங்க, முஸ்லீமுக்கு இது பண்ண போகிறேன், லல்லு பிரசாத் உட்பட முஸ்லீம்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கறது, இந்த சொத்து ஏதோ ராகுல் பேசுகிற அது கவுண்டர் கொடுக்க வேண்டியிருக்கு. இவங்க பேசுவோம் பேசலாம், மோடி பேசிட்டு அரசியல் வந்தால் தேர்தல் வந்தால் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று எதிர்பார்த்து தான் ஆகும். முஸ்லீம் அப்படிலாம் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, நான் உயிரோடு இருக்கிற அப்படின்னு மோடி சொல்லிட்டார். சரிங்களா? இப்போது நீங்களே பாருங்கள், 6 வருஷமாக காங்கிரஸ் இருந்து எண்ணத்தை கிழிச்சிட்டா. மாற ஊழல் தான். 10 ஆண்டுகளில் பிடிக்கலையோ திட்டங்கள் ஓரளவு கொண்டு சேர்த்துருக்காங்க. ஊழல் இல்லாமல், அதுதான் மெயின். நீ திட்டங்கள் கம்மியாக கொடுங்க, ஜாஸ்தியாக கொடுங்க, ஊழல் இல்லாமல். அதுதான் இங்கே பாயிண்ட்டு. அவன் இருந்தானே ஊழல் பண்ணுவான். நோட் அடிக்கிற மிஷினை சிதம்பரம் தான் குட்டிச்சுவரே நாட்டில். இந்த ஃபினான்ஸ் மந்திரியில் அந்த நோட் அடிக்கிற மிஷின்லாம் இந்த ஏலத்தில் வந்துதான் என்னதில்லை, அதை கொடுத்து அவன் நோட்டெல்லாம் அடித்து பாய்சாங்கிறேன். இன்றைக்கி அதெல்லாம் நோட்டெல்லாம் மாற்றி விட்டார் மோடி வந்தப்போ. அவன் இன்றைக்கி பிச்சைக்கார நாடாக ஆகிட்டான். ஒன்று கரெக்டாக அனலைஸ் பண்ண. அதே மாதிரி அங்கேயே போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறான் அவன் இடத்துலையே. இந்த மாதிரிலாம் காங்கிரஸ் பண்ணுவானா? பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் பால் பிடிப்பான். இப்போ காங்கிரஸை தூக்கி பிடிப்பான் பாகிஸ்தான்காரன். ஆனால் ஒரு சாராரு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் ஒரு வேளை இனி நம்மகிட்டே வந்தாலும் வந்துடும், அவங்களாம் விருப்பப்பட்டு சேர்ந்தாலும் சேர்ந்துடுவாங்க போல தெரியும். பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர். இப்போ இந்த காஷ்மீரை நம்ம 2 சட்டமாக இருந்து ஒரே சட்டமாக பண்ணியாச்சு. ஒரே நாட்டில் 2 சட்டம் இருந்தது இதை வரைக்கும். இதில் எந்த காலத்தில் பண்ணுவான் காங்கிரஸ்? ஒரு டெம்பரரியாக பர்மனெண்ட்டாக வச்சுட்டு தான் இத்தனை நாள். அங்கே தனி ஒரு இது காஷ்மீருக்கு அந்தஸ்து மாதிரி இதெல்லாம் நீக்கியாச்சு. ஸோ அடுத்த கட்டத்தில் தேசிய நதி நீர் வளர்ச்சி இதுக்கானதெல்லாம் வரப்போகுது. இவன் மாறா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாலின் சனாதனம் பேசி ஸ்டாலினை யாரும் கூப்பிடல எங்கேயுமே, வராதிங்கன்றான். மாறா இவங்க சீக்கிரட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தான் காங்கிரஸே 30 சீட் வாங்குவோம்னு தெரில, இவங்க என்னத்தை வாங்குவாங்கன்னு தெரியாது பெருசாக. நாங்கள் தான் 2ஆவது வருவோம். ஆனால் இப்போ 2019 ராகுல் பிரதம மந்திரி சொன்னார், இப்போ சொல்லலை ஸ்டாலின். இவருக்கு என்னென்னா, நாங்கள் தான் வருவோம், எங்களுக்கு நீங்கள்லாம் இது கொடுங்க, அதாவது காங்கிரஸ் தவிர்த்து மற்றவங்கள சொல்கிறப்படி நான் பிரதம மந்திரி உங்களுக்கெல்லாம் வேணுங்கிற மந்திரியெல்லாம் தர்றேன், எப்படி அப்படி இப்படி இதெல்லாம் இது என்ன அண்ணாமலை சொன்ன மாதிரி மடி 20 வருஷம் பின்னோக்கி போய் ஆட்டை கூறு போடுற மாதிரி நாட்டை கூறு போட்டு ஒன்றுமெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு 10 வருஷம் கழிச்சு வந்து தமிழ்நாட்டு லட்சணத்தையே பார்க்குறீங்க, ட்ரக்கு போயிடுச்சு. என்ன நான் வந்துடும் எல்லாம் ஜெயிச்சிருவீங்க, அது இதுன்னு வர வேண்டாம், அங்கேயே இருங்க, ஏன்னா இருக்கிற ஓட்டும் போயிடும், அப்படி பதறாங்க. அதனால் இனிமேல் சப்போஸ் காங்கிரஸ் கூட்டணி வராது, இவங்க வந்தாலுமே இந்த மாதிரி திமுகவை பிஜேபி மாதிரி அவங்களும் ஒரு வழி பண்ண காத்திருக்காங்கன்றது தெரியுது. என்ன ஆமாம், எந்த கட்சியும் ரீஜனல் பார்ட்டி எதுவுமே மம்தாவோ யாருமே ஒரு ஏறெடுத்து பார்க்குறல திமுகவும் இப்படி இருக்குது. அதுபோக இது 250 டிக்கெட் இப்போ இது வரைக்கும் நடந்து முடியிருக்கு. 3 கட்டம், 4 கட்டம் இருக்கு இல்லையா? இதிலையே 170 to 150 சீட் பிஜேபி வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். இன்னும் மெஜாரிட்டிக்கு 100 தான் தேவை. அதாவது 543ல் 280 நடந்திருக்கு. பாக்கி நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பிஜேபி கோர் ஏரியா. இனிமேல் நடக்க போகிறதெல்லாம் ஊபியில் வெறும் 10 டிக்கெட் தான் நடந்திருக்கு. 70 டிக்கெட் வரப்போகுது. 70 சீட் நடக்க வேண்டியிருக்கு. என்ன அது இன்னும் சில மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் கம்மியாக நடந்திருக்கும், அதெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. ஆல்மோஸ்ட் 4ஆம் கட்டம் நடக்கும் போதே வந்துடுவாங்க மெஜாரிட்டி. அப்புறம் சர்ப்ளஸும் இன்னும் 3 கட்டம் இருக்குது. இதில் மணப்பால் குடிக்கிறாங்க. இந்தி கூட்டணி வந்துடும், அந்த கூட்டணி வந்துடும், எல்லாம் ஊழல் கூட்டணி. நாட்டை கூறு போட்டு விற்றுட்டு போயிடுவானுங்க. பட்டு மோசமான நபர்கள். இப்போ ஒன்றுமில்லை, அந்த இவர் மாட்டினார் இல்லையா, ஏதோ பேசி லேடி போலீஸை பேசிட்டான்னு சொல்லி சங்கர், அவரை இந்த ஷீட்டு மாதிரி மெட்டல் ஷீட்டில் தான் படுக்க வச்சுருக்காங்க இன்னும். அப்புறம் போகும்போது கை நல்லா இருந்து இப்போ கை இதாக இருக்குது அப்படின்னு அவங்க வக்கீல் சொல்கிறார். கை வச்சுக்க பிளாஸ்டிக் பைப் வச்சு அடைச்சிக்க கொப்பளமாக இருக்குது, நாளைக்கு சுகர் பேஷண்ட்னால கையை கூட எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு அவங்க அந்த மாதிரிலாம் குறிப்பிட்றாங்க. வக்கீல் ஒரு பக்கம் போட்டிருக்க, ஒரு பக்கம் அவங்க அம்மா, இந்த சங்கரோட அம்மா வந்து கோர்ட்டில் இந்த மாதிரி ஏப்சியஸ் கார்பஸ் ஆளை காணும் அந்த மாதிரிலாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க.
இது எப்படி இன்னும் கொண்டு போகிறாங்க தெரில. ஏன்னா இவர் முன்னாடியே தெரிஞ்சு பெரிய ஆஃபீஸர்ஸில் உள்ள தெரிஞ்சு இது வெளிப்படுத்தினதுனால ஏற்கனவே கைது பண்ணி வச்சுருந்தாங்க. மறுபடியும் இப்போ கைது பண்ணியிருக்குது. இப்போது சொல்லிட்டு இருந்தபடி இப்போ கைது பண்ணியிருக்கு. அது காரணம் அந்த சேனலில் இருந்த நபரே தான்னு சொல்கிறாங்க. அந்த நபர் வந்து போன இடத்துலலாம் எல்லாம் விட்டு விட்டு வந்த ஆளே யாரையாவது முடிச்சு போடுவார். இங்கே வந்து சங்கரையும் முடிச்சு போட்டா அப்படி சவுக் சங்கர்ன்ற மாதிரி எடிட்டராக இருந்தவர். இது என்னன்னு தெரில. ஏன்னா அவர் இன்ஃபர்மேஷனை கொடுத்ததை அப்படியே பேசிட்டார் வேறு சேனலில் அப்படின்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையான வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ எது எப்படியோ இனி அவர் என்ன, ஏன்னா ஏற்கனவே வெளியிட்டதுனால காண்டில் இருப்பானுங்க. கவர்மெண்ட் சைடில் இதெல்லாம் இருக்குது. பார்க்கலாம் இனி அது என்ன ஆகுதுன்னு. இப்போது இவர் வந்து இங்கேயே ஒன்று செய்யலை 3 வருஷம் ஆகி போச்சு பதற்றல். இதில் வந்து இவருக்கு பிரதம மந்திரி கேண்டிடேட் ஆசை. என்ன இங்கே கெடுத்து பார்த்தா நாடே குட்டிச்சவராக போகணும், வேறு ஒன்றும் இல்லை. என்ன அது பார்க்கலாம். அத்தைக்கு மீசை முளைச்சால் மாதிரி வரும்போது இப்போ 250 டிக்கெட்டில் 150 டிக்கெட் உறுதி பிஜேபி. இப்போ நடந்தது தேர்தலில் 3 கட்டத்தில் ஆச்சா. இன்னும் இது போக இப்போ வந்து மோடி உட்கார்ந்த அப்புறம் அந்த ட்ரக்கு கேஸில் ஃபஸ்ட்டு உதயநிதியை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்றாங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆட்சி இந்த வருஷ கடைசி பிகினிங்கில் ஆட்சியும் ஃபுல் டென்ஷன் முடிக்க சான்ஸ் இல்லைன்றாங்க. ஃபுல் டென்ஷன் முடிக்க சான்ஸ் இல்லை. அதாவது ஆட்சி கலைப்பு வராது, எம்எல்ஏஸ் வெளியில் ஏகான்ஸ் இண்டியா மாதிரி வரலாம் இருக்குது. ஸோ படு சுவாரஸ்யமாக இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்புறம். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு செங்கோட்டையனுக்கு ஒரு டக்கப்பார் போகுதுங்கிறாங்க. அதில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதனால் எடப்பாடி இப்போ வந்து அவங்க ஜெயிக்கக்கூடாது இவங்க ஜெயிக்கக்கூடாது, நீங்கள் மூலம் ஜெயிக்கல பாருங்கள், கட்சி இருக்குதா பாருங்கள். அதுதான் அந்த கட்சி சேர சொல்லும்போது சொன்னாங்க. இப்போ இவங்க வந்தாச்சுன்னா யார் சேர்ந்தா என்ன, எப்படி உடஞ்சாலும் திராவிடர்கள் ரெண்டும் காணாமல் போனாலும் கவலை இல்லைன்னு தான் நினைப்பாங்க. அந்த காலமெல்லாம் மலை ஏறி போச்சு. காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலையால் 2 திராவிடமும் சவப்பட்டியில் அடிக்கப்படும். அதுதான் பார்ப்போம். நன்றி, ஜெயந்த்.